Okay. So in the last lecture, we have seen the quality statements and quality cost. In the quality cost, we have dealt with the prevention cost and appraisal cost. Now we are going to see another two cost, internal failure cost and external failure cost. Okay, va? Am I audible? Are you able to hear my voice? Sir. சரி. Yes, sir. ஓகே. சோ இன்டர்னல் ஃபெயில் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கஸ்டமர் கைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஓகேவா பிஃபோர் த கஸ்டமர் கெட்ஸ் த ப்ராடக்ட் இஃப் யூ ஆர் ஃபைண்டிங் எனி டிஃபெக்ட்ஸ் வித் த ப்ராடக்ட் we are again reworking it or if you are scrapping it then those cost come under internal failure cost ஓகேவா சோ பாத்தீங்கன்னா டிசைன் கரெக்டிவ் ஆக்ஷன் ஓகேவா டிசைன் இருக்கு பட் அத வந்து அதுல டிஃபெக்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சு கரெக்ட் பண்றது ஓகேவா ரீவொர்க் டியூ டு டிசைன் சேஞ்சஸ் ஓகேவா தென் டிசைன் சேஞ்சஸ்னால ஓகேவா காம்பவுண்ட் மேனுஃபேக்சரிங் போயிருச்சு பட் இஃப் யூ ஆர் டூயிங் சம் ரீவொர்க் ஓகேவா தென் சாரி இஃப் யூ ஆர் டூயிங் சம் சேஞ்சஸ் இன் த டிசைன் இட் செல்ஃப் தென் வி ஆர் கோயிங் டு ரீவொர்க் த காம்பனன்ட்ஸ் ஓகேவா அப்புறம் ஆல்சோ இஃப் யூ ஆர் கோயிங் டு மேக் சம் சேஞ்சஸ் இன் த டிசைன் அண்ட் வி ஆர் நாட் ஏபிள் டு ரீவொர்க் ஓகேவா தென் வி ஆர் கோயிங் டு ஸ்கிராப் தட் காம்பனன்ட் ஓகேவா தென் ப்ரொடக்ஷன் லைசன் காஸ்ட் ஓகேவா ஸோ ப்ரொடக்ஷன் நமக்கு உண்டாகிற அதர் லாசஸ் okay these are all internal failure cost and also purchase material reject disposition cost okay if we have purchased some material but its quality is not up to the mark but if we are not unable to return that material then it is also a loss okay purchase material replacement cost okay நம்ம வாங்குறோம் மறுபடியும் அதை வந்து திருப்பி கொடுத்துட்டு வேற ஒன்று வாங்குறோம் அப்படிங்கும்போது அதை வந்து மறுபடியும் எடுத்துட்டு போற காஸ்ட் இதெல்லாம் வந்து நம்மளே சார் ஓகேவா சோ அதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் ஃபெயிலியர் காஸ்ட் ஓகே சப்ளையர் கரெக்டிவ் ஆக்ஷன் ஓகே சப்ளையர் வந்து நம்ம ஒருத்தர் வாங்குறோம் பட் அது வந்து குவாலிட்டி இல்லை அப்படின்னா மறுபடியும் அவங்க ரிட்டர்ன் பண்ணி மறுபடியும் வாங்குறது அந்த டைம் அந்த காஸ்ட் இதெல்லாம் ஓகேவா அதே மாதிரி சப்ளையர் ரிஜெக்ட்ஸ் ஓகேவா நம்ம சப்ளையர்கிட்ட வாங்குறோம் ஓகேவா சப்ளையர்கிட்ட வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கனாலும் ஓகே நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டனாலும் மறுபடியும் அவன்கிட்ட கொடுத்து மறுபடியும் வாங்கணும் அந்த டைம் லாஸ் ஆச்சுனாலும் நமக்கு அது காஸ்ட் லாஸ் எல்லாம் வரும் தென் அன்கண்ட்ரோல்டு மெட்டீரியல் லாசஸ் ஓகே மெட்டீரியல் லாஸ் அதிகமா இருந்தாலும் இப்ப நம்ம ஒர்க் பண்ற இடத்துல மெட்டீரியல்ஸ் அதிகமா வேஸ்ட் ஆகுது அப்படின்னாலும் அது வந்து ஃபெயிலியர் காஸ்ட்ல தான் வரும் தென் ஆபரேஷன் காஸ்ட் ஓகேவா மெட்டீரியல் ரிவ்யூ அண்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் காஸ்ட் ஓகேவா மெட்டீரியல் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா வந்து அதை நம்ம சரி பண்றது ஓகேவா ஆபரேஷன் ரீவொர்க் அண்ட் ரிப்பேர் காஸ்ட் ஓகே நம்ம செஞ்ச காம்பனன்ட்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா அதை ரீவொர்க் பண்றது மெஷின்ஸ் எல்லாம் ரிப்பேர் ஆகி போச்சுன்னா அது பண்றது ஓகேவா ரீஇன்ஸ்பெக்ஷன் ரீடெஸ்ட் ஓகே நம்ம ரீவொர்க் பண்ணியாச்சு மறுபடியும் செக் பண்ண முடியல அதே அகைன் இட்ஸ் காஸ்ட் ஓகேவா எக்ஸ்ட்ரா ஆபரேஷன்ஸ் தேவையில்லாத ஆபரேஷன்ஸ் அதிகமா பண்றது ஓகேவா ஒரு இடத்துல டேர்னிங் மட்டும் பண்ண சொல்லியிருப்பா நம்ம வந்து சாம்பரிங் பண்றது மறுபடியும் வந்து ஓகேவா ட்ரில் பண்றது போர் பண்றது அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஆபரேஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா வந்து அது நமக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஸ்கிராப் காஸ்ட் ஓகேவா ரைட் ஸோ நம்ம வந்து ஒரு மெட்டீரியல் வந்து நாட் அப் டு தி மார்க்னு கண்டுபிடிச்சிட்டோம் அதை வந்து வேற வழியில ரீவொர்க்கும் பண்ண முடியாது அப்படின்னா ஸ்கிராப் பண்ண வேண்டியதுதான் ஓகே அந்த காஸ்ட் அப்புறம் டவுன் கிரேடட் என் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் ஓகேவா அதாவது நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட போயிருச்சு அது வந்து சாரி கஸ்டமர்கிட்ட போகல பட் அதுக்குள்ள வந்து அந்த ப்ராடக்ட் வந்து நாட் அப் டு தி மார்க்னு கண்டுபிடிக்கிறோம் ஓகே கிட்டத்தட்ட எல்லாமே ஒண்ணுதான் ஓகேவா சோ அப்புறம் இன்டர்னல் ஃபெயிலியர் லேபர் லாசஸ் ஓகேவா லேபருக்கு ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அதே சமயம் நம்ம வந்து ஃபெயிலியர் இன்டர்னல் ஃபெயிலியர்னு சொன்னோம்னா அது வந்து அந்த ஆபரேட்டர் மறுபடியும் அதை ரீவொர்க் பண்ணணும் அப்ப அவங்களுக்கு வந்து சம்பளம் கட் பண்ண முடியாது ஓகே அவங்களுக்கு அந்த சம்பளத்தை கொடுத்துதான் ஆகணும் ஓகே அது வந்து இன்டர்னல் ஃபெயிலியர் லேபர் காஸ்ட்ல வரும் ஓகேவா எக்ஸ்டர்னல் ஃபெயிலியர் காஸ்ட் ஓகேவா கஸ்டமர் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஓகேவா கஸ்டமர் கைக்கு போயிருச்சு இப்ப அது ப்ராப்ளம் அந்த காம்பனன்ட்ல அப்பனா என்ன பண்ணுவாங்க கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்ப வந்து அதை நம்ம வந்து செக் பண்றது ஓகேவா கூட்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க கஸ்டமர் அது சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் ரெட்ரோஃபிட் காஸ்ட் ஓகேவா தென் வாரண்டி கிளைம்ஸ் ஓகேவா சோ அதுல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ரீப்ளேஸ் பண்றதுக்காக வாரண்டி கிளைம் பண்றாங்க தென் லையபிலிட்டி காஸ்ட் பெனால்டிஸ் ஓகேவா கஸ்டமர் ஏதாவது லீகலா ஒரு கேஸ்க்கு இது போட்டு அதுக்கு நம்ம வந்து அது கேஸ் நடத்துறது அதுக்கு பெனால்டி கட்டுறது அந்த மாதிரி ஓகேவா மெயினா கஸ்டமர் குட்வில் ஓகே வாங்கினா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்து நம்ம கிட்ட ப்ராடக்ட் வாங்காம போயிடுறது இன்னும் 4 பேர்த்துட்டு போய் சொல்றது ஓகேவா அந்த மாதிரி தென் அந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன ஆகும் we will lose our sales ஓகேவா ஒருத்தருக்கு ஒரு கஸ்டமர் 4 பேர்த்துட்டு சொன்னா 4 பேர் நம்ம கிட்ட வாங்க மாட்டாங்க we will lose our sales ஓகேவா அப்புறம் அதர் எக்ஸ்டர்னல் ஃபெயிலியர் காஸ்ட் ரைட்டா சோ these are all the quality cost இதைத்தான் வந்து இங்க டீடைலா சொல்லியிருக்காங்க
then hidden cost. ஓகேவா? சோ இப்ப நம்ம எல்லாம் பார்த்தது வந்து டைரக்ட்டா நம்ம வந்து we can measure the cost, we can quantify the cost. But there are some cost which cannot be measured directly. Okay, such costs are called hidden cost. Okay, some examples are customer dissatisfaction cost. இப்ப சொன்ன மாதிரி கஸ்டமர் வந்து he will lose confidence on our organization and he will not buy our product anymore. Okay, he will also tell other customers that don't buy from that brand. Okay, like that. We cannot quantify that cost. These costs come under hidden cost. Okay, then potential lost sales. Okay, so we are losing some sales because of a previously mentioned one. Okay, then loss of company image, loss of customer goodwill, customer time loss. Okay, so we will promise to deliver a product in 2 days, but we will deliver only in 4 days. Okay, அந்த மாதிரியான customer time loss, he will then also he will get dissatisfied. Okay, then offsetting customer dissatisfaction. Okay, if a customer dissatisfied, then we are in order to bring him back, we have to do some things. Okay, those costs cannot be quantified. Okay, in any way, so they are listed under hidden cost. Okay, these are also some failure cost. Okay, so how we are going to collect the quality cost? Okay, how we are going to know how much quality cost we have incurred. Okay, through time sheets, schedules, minutes of meetings. Okay, expert reports, credit and debit memos, and cost estimates. These are all the ways to know how much quality cost we have spent. Okay, so quality cost basis. Okay, how we are going to measure the quality cost and what basis we are going to measure. Okay, quality cost based on quality cost per hour direct labor. ஓகேவா? அதான் சொல்றேன்ல, ஒரு காம்போனன்ட் வந்து 10 mm பதிலா 10.5 mm மெஷின் பண்ணிடுறாங்க. அதுக்கு அவனுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகுது. ஓகேவா? மறுபடியும் அதை செக் பண்ணிட்டு வந்து மறுபடியும் 10.5 இருக்குது, 10 கொண்டு வான்னு சொல்றது மறுபடியும் 2 நிமிஷம் ஆகுது. ஓகேவா? அப்ப அந்த 2வது செஞ்ச 2 நிமிஷம் வேஸ்ட். ஓகேவா? அப்படி ஒரு 2 நிமிஷமா போட்டா ஒரு 30 நிமிஷம் 30 காம்போனன்ட் ஓட்டுனா 1 மணி நேரம் ஆயிரும். அந்த 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு குவாலிட்டி காஸ்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? குவாலிட்டி காஸ்ட் பெர் ஹவர் டைரக்ட் லேபர். ஓகேவா? லேபர் பேஸ் இண்டெக்ஸ். அடுத்து குவாலிட்டி காஸ்ட் பெர் ருபி ஆஃப் ப்ரொடக்ஷன் காஸ்ட். ஓகே, ஒரு காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வந்து 30 ரூபாய் ஆகுது அப்படின்னா அதை அகைன் ரீஒர்க் பண்றதுக்கு ஒரு 5 ரூபாய் ஆகுதுன்னா அப்போ ஒரு ஒரு ரூபாய்க்கும் குவாலிட்டி காஸ்ட் எவ்வளவு போச்சு? ஓகேவா? 100 ரூபாய்க்கு 2 ரூபாய், 100 ரூபாய்க்கு 4 ரூபாய் வந்து குவாலிட்டி காஸ்ட் அப்படிங்கிறது காஸ்ட் பேஸ் இண்டெக்ஸ். அடுத்து பெர் ருபி ஆஃப் நெட் சேல்ஸ். ஓகே, ஒரு காம்பவுண்டோட சேல்ஸ் பிரைஸ் வந்து 100 ரூபாய். ஓகேவா? அதுல ரீஒர்க் பண்ண காஸ்ட் வந்து 2 ரூபாய் அப்படின்னா அந்த 2 rupees அப்படிங்கிறது வந்து குவாலிட்டி காஸ்ட். ஓகேவா? சோ 100 ரூபாய்க்கு எவ்வளவு, 1 ரூபாய்க்கு எவ்வளவு, சேல்ஸ்ல 1 ரூபாய்னா குவாலிட்டி காஸ்ட் எவ்வளவு, சேல்ஸ் 100 ரூபாய்னா குவாலிட்டி காஸ்ட், அது வந்து சேல்ஸ் பிரைஸ் இண்டெக்ஸ். அடுத்து யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஒரு காம்போனன்ட்டுக்கு எவ்வளவு குவாலிட்டி காஸ்ட் செலவாகுது. ஓகேவா? இப்ப 100 காம்போனன்ட்டுக்கு 20 ரூபாய் செலவாகுதுன்னா ஒரு காம்போனன்ட்டுக்கு வந்து எவ்வளவு 20 பைசா குவாலிட்டி காஸ்ட். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு காம்போனன்ட்டுக்கு எவ்வளவு குவாலிட்டி வந்து யூனிட் பேஸ் இண்டெக்ஸ். இப்படி எல்லாம் வந்து குவாலிட்டி காஸ்ட்டை வந்து மெஷர் பண்ணுவாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்ம அதை ஒரு டூலா வச்சுப்பாங்க. ஓகேவா? ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவு செலவாகுது, ஒரு ரூபாய்க்கு இவ்வளவு செலவாகுது, 1 ரூபாய் இப்ப வந்து ஒரு காம்போனன்ட்க்கு எவ்வளவு குவாலிட்டி காஸ்ட் ஆகுது, அப்ப இதை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டூலா யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? தென் எக்கனாமிக் மாடல் ஃபார் குவாலிட்டி காஸ்ட். ஓகேவா? எப்படி எந்த இடத்துல நம்ம வந்து குவாலிட்டி காஸ்ட் வந்து எப்படி குறைக்கலாம், ஓகேவா அப்படிங்கறது பாக்குறது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராஃப் பாருங்க. இந்த கிராஃப்ல எக்ஸ் ஆக்சிஸ் வந்து குவாலிட்டி லெவல். ஓகேவா? ஒய் ஆக்சிஸ் வந்து குவாலிட்டி காஸ்ட். ஓகேவா? குவாலிட்டி லெவல் வந்து 0% இருந்து 100% வரைக்கும். ஓகேவா? குவாலிட்டி காஸ்ட் வந்து அதே மாதிரி. ரைட்டா? நம்ம குவாலிட்டி லெவல் இம்ப்ரூவ் பண்ண சரியா, நம்மளோட ஃபெயிலியர் காஸ்ட் வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும். ஓகேவா? அதே மாதிரி குவாலிட்டி லெவல் இம்ப்ரூவ் பண்ணணும்னா we have to spend some amount on prevention and appraisal cost. ஓகேவா? அப்படி ஸ்பெண்ட் பண்ணாதான் நம்மளால குவாலிட்டி லெவல் இம்ப்ரூவ் பண்ண முடியும். சோ நீங்க வந்து இந்த குவாலிட்டி லெவல் இம்ப்ரூவ் ஆக இந்த பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அப்ரைசல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஃபெயிலியர் காஸ்ட், அதாவது இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஃபெயிலியர் காஸ்ட் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஓகேவா? திஸ் இஸ் த சம் ஆஃப் ஆல் ஃபோர் காஸ்ட். ஓகேவா? So this sum of the total cost of quality will be minimum at some point. ஓகேவா? அதுதான் நம்மளோட ஆப்டிமம் பாயிண்ட். இதுதான் நம்மளோட ஆப்டிமம் குவாலிட்டி லெவல். ஃபார் எக்ஸாம்பிள் 80% குவாலிட்டி லெவல். ஓகேவா? அப்ப வந்து நமக்கு டோட்டல் குவாலிட்டி காஸ்ட் வந்து ஒரு 1000 ரூபாய் வருது அப்படின்னா, ஓகேவா? அப்போ இந்த 1000 ரூபாங்கிறதா மினிமம் குவாலிட்டி காஸ்ட், ஆப்டிமம் குவாலிட்டி காஸ்ட். இந்த ஆப்டிமம் குவாலிட்டி லெவல் வந்து 80%. ஓகேவா? சோ இந்த கிராஃப் படி
100% குவாலிட்டி லெவல் அச்சீவ் ஆனா தான் மினிமம் டோட்டல் காஸ்ட் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் as our quality level improves, our performance and appraisal cost, prevention and appraisal cost also increases. So we cannot say that at 100% quality level and the quality cost is minimum. Okay va, there will be some other level, okay, 80 or 75%, there the quality cost will be minimum. This is called optimum model or economic model. Okay va, in the quality level maintain panna we can keep the quality cost as minimum. Okay va, we can have the lowest quality cost. Okay va, அப்படிங்கிறது இந்த மாடல். சரியா, இது ஒரு இது ஜூரான் மாடல். பட் ஆக்சுவல் மாடல் வந்து அப்படி இருக்காது. நம்ம நினைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, அட் 100% ஒன்லி வி கேன் ஹேவ் த லோயஸ்ட் குவாலிட்டி லெவல். ஓகேவா, நம்ம வந்து இப்படிதான் ஆக்சுவலா நினைப்போம். ஓகேவா, எல்லாமே கரெக்டா இருந்துட்டா நமக்கு குவாலிட்டி காஸ்டே இருக்காது அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா இதுதான் சரியா. ஆப்டிமம் குவாலிட்டி லெவல் ஈக்குவல்ஸ் 0 டிஃபெக்ட்ஸ். ஓகேவா, பட் ஜூரான் வந்து வேற மாதிரி சொல்லியிருக்காரு. ரைட்டா, அவர் வந்து 100%ல குவாலிட்டி லெவல் குவாலிட்டி காஸ்ட் மினிமம் இருக்குன்னு சொல்ல வேற ஒரு லெவல் சொல்லியிருக்காரு. பட் ஆக்சுவல் குவாலிட்டி லெவல் வந்து 100% இருக்கும்போது தான் வந்து குவாலிட்டி காஸ்ட் வந்து கம்மியாகும். ஓகேவா, these are all about quality cost. ஓகேவா, in this topic we have seen what are all the quality cost and how to minimize the quality cost. ஓகேவா, then the next topic is customer satisfaction. Okay. Okay, so next we are going to look at customer satisfaction and customer focus. Okay va, kana is everyone listening? Hello, hello. Yes, sir. Okay, Yes, sir. இது வரைக்கும் Yes, ஏதாவது sir. டவுட்ஸ் இருக்காப்பா நம்ம பார்த்த டாபிக்ஸ்ல? Sir, இல்லைங்க சார். இல்லைங்க சார். சரி, ஓகே, ரைட். சோ இப்போ பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஃபோக்கஸ், we all know that கஸ்டமர் இஸ் த கிங். ஓகேவா, நம்ம வந்து ஆர்கனைசேஷன் கிங் கிடையாது. ஓகேவா, கஸ்டமர் தான் கிங். அவங்க சொல்றபடி தான் நம்ம கேட்டாகணும். அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்றது நம்ம வேலை. ஓகேவா, கஸ்டமர் டிக்டேட்ஸ் த மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டைரக்ஷன். ஓகேவா, கஸ்டமர் வந்து இப்போ எனக்கு ஸ்மார்ட் போன் தான் வேணும்னா ஸ்மார்ட் போன் தான் மார்க்கெட் ட்ரெண்ட். ஓகேவா, அகைன் கீபேட் போன் தான் வேணும்னாங்கன்னா கீபேட் போன் தான் மார்க்கெட் ட்ரெண்ட். ஓகேவா, சோ அப்போ வந்து ஆர்கனைசேஷன்ஸ் அதை நோக்கி தான் வந்து மூவ் ஆகணும். ஓகேவா, சோ கஸ்டமர் ஒன்லி decides what the organization should produce. Okay, he dictates the market trend and direction. Okay va, customer not only has the need to be supplied but also wants what he wants. Okay va, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம சப்ளை பண்ணணும். ஓகேவா, சோ என்ன சொல்றதுன்னா எக்ஸாக்ட்லி. ஓகேவா, நம்ம வந்து அவங்களுக்கு தேவை நம்ம ஒன்னு சப்ளை பண்ணிடுறோம். பட் அதை வந்து எக்ஸாக்டா அவங்களோட ரிக்வயர்மெண்ட்டை மீட் பண்ணா மட்டுமே அவங்க வந்து வாங்குவாங்க. ஓகேவா, சோ hence the supplier and manufacturer have to closely follow the heels of the supplier, sorry customer. ஓகேவா, கஸ்டமரோட ரிக்வயர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்து அவங்களோட மைண்ட் செட் என்ன அப்படிங்கறத பார்த்து ஓகேவா அதை நோக்கி தான் நம்ம வந்து அந்த சப்ளையர்ஸும் சரி மேனுஃபேக்சரர்ஸும் சரி அவங்க பின்னாடி தான் போகணும். ஓகேவா, சோ கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இஸ் அல்டிமேட்லி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, சோ அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட கோல் என்னென்ன? ஓகேவா, கிரியேட்டிங் பெட்டர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகேவா, சோ நம்மளோட கோல் இதுவா தான் இருக்கணும். ஓகேவா, ஒரு ஸ்டேஜ்லயும் we have to improve. ஓகேவா, முன்னாடி இருந்ததை விட பெட்டர் ப்ராடக்ட், அதுக்கு முன்னாடி இருந்ததை விட பெட்டர் ப்ராடக்ட். ஓகேவா, அது மாதிரி நம்ம வந்து டெவலப் பண்ணிட்டே போகணும். ஓகேவா, ஆஃபரிங் கம்பலிங் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா, கஸ்டமர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த அவங்களோட நீட்ஸ் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரியான ப்ராடக்ட்ஸையும் சர்வீசஸையும் we have to provide them. ஓகேவா, அடுத்தது பில்டிங் டீப்பர் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்ஸ். ஓகேவா, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்ஸ் அதாவது we have to retain our existing customer and we have to catch new customers, then only our industry will sustain and we will grow in the market. ஓகேவா, அப்ப வந்து we have to maintain customer relations, அதாவது அவங்க ரிக்வயர்மெண்ட்ஸ் என்னங்கிறது தெளிவா தெரிஞ்சுக்கணும். ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல ஒரு ஸ்டேஜ்லயும் கஸ்டமரையும் கூட இன்வால்வ் பண்ணிக்கணும். பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் யாரோ ஓகேவா, நம்மளோட மெயின் கஸ்டமர்ஸ் யாரோ அவங்களை இன்வால்வ் பண்ணி தான் டெவலப் பண்ணணும். அதே மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஓகேவா ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எவ்வளவு ஃபாஸ்டா ரெஸ்பாண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா ரெஸ்பாண்ட் பண்ணி அதை சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும்.
ஓகேவா? அதே சமயம் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம வந்து we have to டேக் அப் enthusiastically. ஓகேவா? அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்து கரெக்ட்டா அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். அப்பதான் நம்ம கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டெயின் பண்ண முடியும். அப்பதான் நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நம்ம ரிட்டர்ன் ஆவாங்க. இல்லன்னா வந்து வெளிய போயிருவாங்க. ஓகேவா? சோ தீஸ் ஆர் ஆல் த கோல்ஸ் ஆஃப் கஸ்டமர் ஃபோக்கஸ். ஓகேவா? இங்க பாருங்க. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகேவா? வாட் இஸ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்? இது ஒரு 3 பார்ட் சிஸ்டம். ஒரு வென் டயகிராம் மாரி. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா, இந்த சர்க்கிள் திஸ் சர்க்கிள் ரெப்ரசன்ட்ஸ் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் த கஸ்டமர். ஓகேவா? தீஸ் ஆர் ஆல் த கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகேவா? திஸ் இஸ் அவர் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட். ஓகேவா? ரைட்? நம்மளோட ஆர்கனைசேஷனோட எம்ப்ளாயீஸ். ஓகேவா? இவங்க இது வந்து நம்ம கம்பெனியோட ஆப்பரேஷன்ஸ் ஆர் ப்ராசஸ் வாட் வி டூ. ஓகேவா? இது வந்து அவர் எம்ப்ளாயீஸ். இது வந்து வாட் வி டூ. இது வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வாட் த கஸ்டமர்ஸ் நீட். ஓகேவா? இப்ப இந்த 3 எதுல சேருதோ, எந்த இடத்துல சேருது? ஓகேவா? திஸ் பார்ட் ரெப்ரசன்ட்ஸ் த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்ட். ஓகேவா? அவர் எஃபர்ட்ஸ் ஷுட் பி ஃபோக்கஸ்டு டுவர்ட்ஸ் மேக்கிங் திஸ் பார்ட் ஆஸ் லார்ஜர் ஆஸ் பாசிபிள். இவ்வளோ பெருசு ஆச்சுன்னா நம்ம வந்து மீட்டிங் த கஸ்டமர் இன் அன் எஃபெக்டிவ் மேனர்னு அர்த்தம். ஓகேவா? இவ்வளோ பெருசு ஆச்சுன்னா வி ஆர் என்ன சொல்றது? வி ஆர் ப்ரொவைடிங் மோர் தேன் வாட் த கஸ்டமர் வாண்ட்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? சோ அப்ப எந்த அளவுக்கு முடியுமோ நம்ம வந்து இந்த இந்த பார்ட்ட வந்து பெருசாக்க பார்க்கணும். ஓகேவா? ரைட்? சோ இந்த கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ மீட் பண்றதுக்காக தான் நம்ம இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எம்ப்ளாயீஸ் இருக்கிறோம். அதுக்கேத்த மாதிரி தான் இந்த ப்ராசஸையும் நம்ம டெவலப் பண்ணி கொண்டு போகணும். ஓகேவா? இதெல்லாம் சேர்ற இடத்துல நம்ம எவ்வளவு தூரம் பெருசாக்கிட்டே போறோமோ, அந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் வந்து தே கெட் சாட்டிஸ்ஃபைட் அண்ட் டிலைட்டட் அப்படின்னு அர்த்தம். அந்த அளவுக்கு நம்ம கஸ்டமர் ஸ்ட்ரென்த் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இதையே வந்து இன்னொரு வகையில சொல்லலாம். ஓகேவா? See, this is our company's product or service. Okay, what are all the products offered by us? ஓகேவா? And this is the needs of the customer. The circle represents the needs of the customer, and the square represents the product or services we are providing to the customer. Okay, if the products or services we provide meet the requirements of the customer, this area, okay, this is where our product meets the requirements of the customer. Okay, we have to keep this area as large as possible. Okay, then we can say that our product meets most of the customer requirements. Okay, then our customer satisfaction will be high. Okay, so these are the two models explaining the customer satisfaction. Okay, there is one another model, Norman's customer satisfaction model. Okay, this part of this represents the product quality, and this part represents the requirements of the customer. Okay, so as the customer we have to bring both these into same point. Okay, that means our product quality meets the requirements of the customer. Okay, they should not be far apart. Okay, if this far apart, then it means that customers are expecting some other thing and we are providing something else. Okay, then we cannot get our market, we cannot be in our business. Okay, if both these come very closer and meet at a point, then we say that whatever the customer wants, we are providing exactly the same. Okay, then we can satisfy the customer to the utmost level. Okay, this is one another model developed by Norman. Okay, see, this is a black diagram. Okay, so we have to focus on customers. We have to have some quality assurance system, quality management system. Through our quality management system, we have to and through our customer focus, we have to we have to develop a quality product or service, and if we give the same to the customer will be satisfied. Okay, through our effective quality management system and through our committed focus towards customers, we will develop quality product and service. And if they provide that quality product and service to the customer will get satisfied. Okay, this is one another model. So this is the organizational diagram for customer satisfaction. See here, the CEO is playing a very minor role. Okay, who is playing the major role is that the frontline staff. That means
our reception people, our service people and all. ஓகேவா? இப்ப நம்ம ஒரு பைக் எடுக்கிறோம். ஓகேவா? பைக் எங்க போய் எடுப்போம்? ஒரு ஷோரூம்ல எடுப்போம். ஓகேவா? அப்போ பைக் நம்ம ஒரு என்ன சொல்றது? பஜாஜ் பிளாட்டினா எடுத்தா பஜாஜோட ஓனருக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? பெருசா எதுவும் சம்மந்தம்லாம் கிடையாது. ஓகேவா? சோ கஸ்டமர் எங்க போய் எடுப்பாங்க? ஒரு ஷோரூம்ல தான் போய் எடுப்பாங்க. ஓகே, அந்த ஷோரூம்ல இருக்கிற ஃப்ரண்ட் லைன் ஸ்டாஃப் அந்த அவரு வாங்க வர்ற அன்னைக்கும் சரி, ஓகேவா? வாங்க வர்ற அன்னைக்கு அந்த பைக்கோட ஃபீச்சர்ஸ் பத்தி எப்படி எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு? ஓகேவா? அவருக்கு கஸ்டமருக்கு எப்படி ஹெல்ப் பண்றாரு? அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாரி ஒரு சர்வீஸ்ன்னு போய் நிக்கும்போது, ஒரு கம்ப்ளைண்ட்ன்னு போய் நிக்கும்போது, முகம் சுளிக்காம அவர் வந்து எப்படி அந்த கஸ்டமர் அட்டெண்ட் பண்றாரு? எப்படி எவ்வளவு சீக்கிரம் அந்த கம்ப்ளைண்ட்ட சரி பண்ணி குடுக்குறாரு? எப்படி அவரு கஸ்டமர பிளசன்ட்டா ஹேண்டில் பண்றாரு? ஓகேவா? இதையெல்லாம் பொறுத்து தான் அந்த கஸ்டமர் மறுபடியும் நம்மகிட்டயே வருவாங்களா? வேற பக்கம் போவாங்களா? இல்ல போறப்ப 4 பேத்துட்ட சேர்த்து கோர்த்து விட்டு போவாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஓகேவா? சோ கஸ்டமர் சாட்டிஸ்பாக்ஷன் ஆர்கனைசேஷனல் டயகிராம்ல the frontline staff play the major role. ஓகேவா? இதுக்கு அடுத்தது ஃபங்ஷனல் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப். அதாவது அந்த ஷோரூமோட மேனேஜர். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த ஏரியா மேனேஜர். Finally, only a minimum minor role will only be played by the CEO in terms of customer satisfaction. Okay, so highly educating and providing the required training and effectively managing this frontline staff is very very important in terms of customer satisfaction. Okay, so customer types, okay va, internal customer and external customer. Okay va, we have seen this already. Okay va, internal customer na yarna இப்ப design team க்கு manufacturer customer. Okay, manufacturer க்கு inspection team customer. Okay, inspection team க்கு packaging team customer. Okay va, so this is internal customer chain. External customer means our our retailers. Okay va, distributor, retailer, end user, இவங்க எல்லாம் வந்து external customers. Okay va, so TQM வந்து it focuses on both the customers. Okay va, internal supply chain should also be effectively managed, external supply chain should also be effectively managed. So we have to focus on both the internal and external customers. Okay, then only we can have a quality culture. Okay va, so one another model is Kano's customer satisfaction model. See here, இதுல பாத்தீங்கன்னா இது நம்ம வந்து எப்படி கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்றோம் அப்படிங்கிறது. ஓகேவா? நம்ம வந்து எதுவுமே பண்ணல. ஓகே, இந்த எண்ட்ல இருக்கிறது வந்து ஹலோ சார், துண்டு போடாம ஒரு மரம் வச்சிருங்க, நான் வீடியோ எடுக்கணும். துண்டு போடாம ஒரு மரம் வச்சிருங்க, வீடியோ எடுக்கணும். சபரி விக்னேஷ், ஓகே இங்க பாருங்க. சோ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வந்து what are all the things we are doing in order to satisfy our customers. ஓகேவா? பாத்தீங்கன்னா நம்ம வந்து எதுவுமே பண்ணல கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சனுக்காக. ஓகேவா? don't fulfill their expectation அப்படிங்கிறது இந்த எக்ஸ்ட்ரீம். ஓகேவா? we are doing everything we can in order to satisfy our customers. We are fulfilling all the expectations of the customers அப்படிங்கிறது இந்த எண்ட். ஓகேவா? இந்த y axis represents the satisfaction level of the customers. ஓகேவா? கஸ்டமர் சுத்தமா சாட்டிஸ்ஃபையே ஆகல அப்படிங்கிறது இந்த எக்ஸ்ட்ரீம், கஸ்டமர் டிசாட்டிஸ்பாக்சன். இது வந்து கஸ்டமர் வந்து he is very much satisfied and also he is very much delighted அப்படிங்கிறது வந்து இந்த எண்ட். ஓகேவா? சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த green arrow, ஓகேவா, this represents the normal things which are required to basically satisfy a customers. ஓகேவா? ரைட். சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா, சாரி, ஃபர்ஸ்ட் ஒன் இத பாருங்க, ரெட் எக்ஸ்பெக்டட் ரிக்வயர்மெண்ட்ஸ். எக்ஸ்பெக்டட் ரிக்வயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு கஸ்டமர் வந்து இத பத்தி சொல்லவே மாட்டாங்க. ஓகே, பட் எதிர்பார்ப்பாங்க. ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆட்டோமொபைல், ஓகேவா, ஆட்டோமொபைல் எடுத்துக்கிட்டா, ஒரு பைக்னு எடுத்துக்கிட்டா, பிரேக் நல்லா பிடிக்கணும் அப்படின்லாம் கஸ்டமர் சொல்லி வாங்குவாங்களா? ஒரு பைக் வாங்கும்போது வாங்க மாட்டாங்க. ஓகேவா? லைட் எரியணும் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. ஓகேவா? ரைட். அந்த மாதிரி சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சொல்லவே மாட்டாங்க, பட் எதிர்பார்ப்பாங்க. ஓகேவா? அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனையே இல்ல, அதனால எந்த எஃபெக்டும் வராது. தே வில் ரிமைன் நியூட்ரல். ஓகேவா? எதுவுமே பேசவே மாட்டாங்க. பட் அந்த எக்ஸ்பெக்டேஷனே ஃபுல்ஃபில் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? தே வில் கிவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். ஓகேவா? அந்த சாட்டிஸ்பாக்சன் லெவல் கோஸ் வெரி லோ. ஓகேவா? அதோட நிக்க மாட்டாங்க. he will tell to some other customers, அந்த வண்டி வாங்காதப்பா, அந்த வண்டியில்
லைட் பார்த்தா ஒரு கூடையாட்டு இருக்குது. ஓகேவா? அந்த Yamaha Fasino. ஓகேவா? Yamaha Fasino, I heard from someone that the vehicle looks very good. பட் அந்த லைட் பார்த்தா ஒரு பழைய மாடல் லைட் மாதிரி இருக்குதுப்பா. அதுக்காகவே அந்த வண்டி வாங்கல அப்படின்னு நானே சொல்லி கேட்டேன். ஓகேவா? சோ அந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். சோ அப்போ இந்த மாதிரி அந்த வெளியே சொல்லப்படாத சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து மீட் ஆகும்போது பிரச்சனை இல்ல. நியூட்ரலா இருப்பாங்க. ஒண்ணுமே பேச மாட்டாங்க. பட் if that expectation itself is not met out, then their level will go down. ஓகேவா? அந்த இடத்துல he will get very much dissatisfied. இது one of the requirements, expected requirements. ஓகேவா? expected but untold requirement. ரைட்? பேசிக். ஓகேவா? தென் நார்மல் requirement அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைக்கோட மைலேஜ். ஓகேவா? 70 km per hour. ஓகேவா? சாரி 70 km per liter. ஓகேவா? 85 km per liter அப்படிங்கிறது. These requirements the customer will express. ஓகேவா? சொல்லிருவாங்க எனக்கு இவ்வளவு மைலேஜ் வேணும். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். ஓகேவா? ஸ்டைலிஷா இருக்கணும். ஓகேவா? வைப்ரேஷன்ஸ் கம்மியா இருக்கணும். ஓகேவா? நாய்ஸ் ஃப்ரீயா இருக்கணும். இந்த மாதிரி ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாம் கஸ்டமரே சொல்லிருவாங்க. அண்ட் if that requirements are satisfied, then his satisfaction level will go up. பட் அவரு சொல்லியும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா his satisfaction level will go down. எப்ப சாட்டிஸ்ஃபை ஆகாது? அவர் சொல்லியிருப்பாரு நம்மகிட்ட, பட் we did not do anything in order to satisfy his requirements. அப்படி ஆச்சுன்னா his satisfaction level will go down. If we hear if we clearly listen to his requirements and if we do as much as we can in order to satisfy him, in order to meet his requirements, his satisfaction level will go up. ஓகேவா? தென் இது நார்மல் ரிக்வயர்மெண்ட்ஸ். அதாவது ஒரு வண்டியில் இருக்க வேண்டியது மைலேஜ். ஓகேவா? நாய்ஸ் இருக்கக்கூடாது, வைப்ரேஷன் கம்மியா இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரியான ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாம் சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கணும். ஓகேவா? இப்ப கார்னா ஏர் பேக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும். ஓகேவா? அதெல்லாம் வந்து நார்மலா சொல்றது. சப்போஸ் இன்னும் சில ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? கஸ்டமர் இதையும் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா இது அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படி எதிர்பார்க்காத விஷயங்களை நம்ம செய்யும் போது சில சர்ப்ரைஸ். ஓகேவா? ரைட். இப்போ என்ன சொல்ல எதிர்பார்க்காத சில நேரங்கள்ல சில விஷயங்கள் நடக்கும். ஓகேவா? அவங்களே எதிர்பார்க்காம நம்ம அடிஷனல் ஃபியூச்சர்ஸ் நம்ம குடுத்திருப்போம். ஓகேவா? அப்போ அந்த இடத்துல வந்து இந்த கஸ்டமர் வில் கெட் வெரி டிலைட்டட். ஓகேவா? அப்போ இந்த விஷயங்களை நம்ம எந்த அளவுக்கு அதிகரிக்கிறோமோ, பட் அதே சமயத்துல வந்து இட் ஷுட் பி அஃபோர்டபிள். ஓகேவா? நமக்கு அதுக்காக இதெல்லாம் சேர்க்க நம்ம காசு அதிகப்படுத்திட்டே போகக்கூடாது. ஓகேவா? அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்ல. அதெல்லாம் தான் வந்து எக்ஸைட்டிங் ரிக்வயர்மெண்ட்ஸ். ஓகேவா? கஸ்டமர் கேட்டதை விட மேல. ஓகேவா? அப்போ he will get very much delighted. Not only satisfied, he will get very much delighted. ஓகேவா? அப்ப வந்து என்ன சொல்லுவாங்க? இவங்க இன்னும் 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. ஓகே இந்த பிராண்ட் சூப்பரா இருக்கு. ஓகேவா? இந்த வண்டி எடுக்கலாம். தாராளமா எடுக்கலாம். ஓகேவா? அந்த அந்த மாரி இன்னும் 4 பேர்கிட்ட போய் சொல்லும்போது அவர் கம்பெனிஸ் பிராண்ட் இமேஜ் வில் ஹைலி இம்ப்ரூவ். ஓகேவா? அப்ப வந்து அவர் மார்க்கெட் ஷேர் வில் ஆல்சோ இம்ப்ரூவ். புது கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட வர ஆரம்பிப்பாங்க. ஓகே. அந்த மாதிரி ரிக்வயர்மெண்ட்ஸ் வெரி எக்ஸைட்டிங் ரிக்வயர்மெண்ட்ஸ். கஸ்டமரே கேட்காம அவங்கள சந்தோஷப்படுத்தக்கூடிய எக்ஸ்ட்ரா ரிக்வயர்மெண்ட்ஸ் இதெல்லாம். ஓகேவா? பட் இது வந்து நம்ம மார்க்கெட்ல கஸ்டமர் வாங்கக்கூடிய காசுல நம்ம எதெல்லாம் பண்ண முடியுமோ அது. ஓகே. அதுக்காக இதெல்லாம் பண்ணி நம்ம காசு அதிகமா வித்தோம்னா அவன் மறுபடியும் வேற ஒரு பிராண்டுக்கு தான் போவாங்க. இது நான் கேட்கவே இல்லையே. இதுக்கு எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி நான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி. இது எனக்கு தேவையே படாது அப்படிங்கிற மாதிரி. ரைட்டா? ஒரு காலத்துல எல்லாரும் கிக் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு பிராண்ட் இப்போ அந்த பிராண்ட் என்னன்னு தெரியல எனக்கு. செல்ஃப் ஸ்டார்ட் கொண்டு வந்துப்பாங்க வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு எக்ஸைட்டிங் ரெக்வயர்மெண்ட். பட் அந்த செல்ஃப் ஸ்டார்ட்டுக்காக ஒரு 5000 6000 சேர்த்து விக்க கூடாது அந்த வண்டியை. அப்படி வித்தா யாரும் வாங்க மாட்டாங்க. இதுக்கு நான் உடச்சே ஸ்டார்ட் பண்ணி போயிருவேன். சோ அந்த மாதிரி. ஓகேவா? கஸ்டமர் வாங்கக்கூடிய நியாயமான விலையில இஃப் யூ ப்ரொவைட் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் தென் திஸ் வில் இம்ப்ரூவ் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் ஆஃப் த கஸ்டமர்ஸ். ஓகேவா? தட் வில் டிலைட் த கஸ்டமர்ஸ். ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த மாடலுக்கு பேரு கெனோ மாடல் ஆஃப் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகேவா? நம்ம வந்து 4 மாடல் பார்த்திருக்கோம். ஓகேவா? ஒன்னு வந்து டெபோல் மாடல். ஓகேவா? நார்மன் மாடல், தென் 3 பார்ட் சிஸ்டம் மாடல் அண்ட் கெனோ மாடல் ஆஃப் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகேவா? ரைட். சோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா என்ன? இதுக்கான கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாடல்ஸ் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து பார்த்திருக்கோம். தென் another topic is left out in this. அது வந்து என்னன்னா கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ்.
இது பாருங்க, இதுதான் வந்து கஸ்டமர் சப்ளையர் செயின். ஓகேவா? இது ஒரு ஆர்கனைசேஷன். ஓகேவா? இதுல இன்டர்னல் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இவங்க டிசைனர், இவங்க மேனுஃபேக்சரர், இவங்க இன்ஸ்பெக்ஷன், இவங்க பேக்கேஜிங். ஓகே அந்த மாரி. இவங்க சேல்ஸ். ஓகேவா? சோ மேனுஃபேக்சரருக்கு டிசைன் சப்ளையர். அதே மேனுஃபேக்சரர் வந்து இன்ஸ்பெக்ஷன் சாரி மேனுஃபேக்சரருக்கு வந்து டிசைன் டிசைன் டீம் வந்து சப்ளையர். ஓகேவா? அ இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து மேனுஃபேக்சரர் சப்ளையர். ஓகேவா? பேக்கேஜிங்க்கு இன்ஸ்பெக்ஷன் சப்ளையர். ஓகேவா? அதே மாரி இவங்க வந்து சேல்ஸ்க்கு வந்து பேக்கேஜிங் சப்ளையர். அதே மாரி மேனுஃபேக்சரர் இஸ் த கஸ்டமர் ஃபார் டிசைன். இன்ஸ்பெக்ஷன் டீம் இஸ் த கஸ்டமர் ஃபார் மேனுஃபேக்சர். சோ இது வந்து இன்டர்னல் சப்ளை செயின். ஓகே இவங்களுக்கு இன்புட் எங்கிருந்து வரும்? எக்ஸ்டர்னல் கஸ்டமர்ட்ட இருந்து வரும். ஓகே கஸ்டமர் ரிக்வயர்மென்ட். ஓகே எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு எக்ஸ்டர்னல் கஸ்டமர் சொல்றாங்க பாத்தியா? அத வச்சு தான் இந்த ஆர்கனைசேஷன ரன் பண்ண முடியும். ஓகே அதுக்கு தேவையானதெல்லாம் இவங்க எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எக்ஸ்டர்னல் கஸ்டமர் கேட்டத ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அத அவங்க கிட்ட குடுத்துருவாங்க. திஸ் இஸ் கால்ட் கஸ்டமர் சப்ளை செயின். ஓகேவா? சோ இன்புட் எங்கிருந்து வருது பாருங்க. கஸ்டமர்ட்ட இருந்து தான் வரும். அவுட்புட் அதே கஸ்டமர்ட்ட தான் போகும். அதுக்காக அந்த கஸ்டமருக்காக தான் அவங்க வேலை செய்றாங்க. ஓகேவா? கஸ்டமர் பெர்செப்ஷன் ஆஃப் குவாலிட்டி. ஓகேவா? ஒரு ப்ராடக்ட் குவாலிட்டி அப்படிங்கிறத எத வச்சு முடிவு பண்றாங்க? பெர்ஃபார்மன்ஸ். ஓகேவா? அவங்களுக்கு தேவையான முக்கியமான ஃபீச்சர்ஸ். ஓகே ஒரு வண்டினா மைலேஜ். ஓகே சேஃப்டி சிஸ்டம்ஸ் இதான் பெர்ஃபார்மன்ஸ். ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டைலு. ஓகேவா? ஆ கலரு. ஓகேவா? அதெல்லாம். என்ன என்ன மாரி லுக் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ். ஓகேவா? அப்புறம் வந்து அப்புறம் ஹாரன் நல்லா இருக்கா? ஓகேவா? லைட் நல்லா இருக்கா? அந்த மாரிலாம். அதெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ். செகண்டரி திங்ஸ். ஓகேவா? சர்வீஸ். ஓகேவா? நம்ம வந்து கஸ்டமர் நம்மகிட்ட வரும்போது எந்த அளவுக்கு அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணி தர்றோம். ஓகேவா? எப்படி நம்ம வந்து அவங்ககிட்ட பிளசன்ட்டா ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது அந்த சர்வீஸ். ஓகேவா? வாரண்டி. ஒரு பிரச்சனைனா வந்து கரண்ட்டா வாரண்டி கிளைம் சொன்னபடி செய்றாங்களா? ஓகேவா? டைம்க்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்களா? அப்படிங்கிறது. பிரைஸ். ஓகேவா? ரைட். மத்த ப்ராடக்ட்ட விட இது வந்து பிரைஸ் கரெக்ட்டா லோயஸ்ட்டாவும் இருக்கு. அதே சமயம் நம்ம குடுக்குற பணத்துக்கு வேல்யூ இருக்கா? ஒரு ரூ. 2000 சேர்த்து குடுத்தாலும் பரவால்ல. அந்த கம்பெனியோட இந்த கம்பெனி வண்டி நல்லா இருக்கு அப்படிங்கிற மாரி. ஓகேவா? நம்ம அந்த மணிக்கான வேல்யூ கிடைக்குதா அப்படிங்கிறது. அடுத்து ரெப்யூட்டேஷன். ஓகேவா? பஜாஜா எடுக்கலாம். ஓகேவா? இதா ஹீரோ ஹோண்டாவா எடுக்கலாம். ஓகேவா? யமஹாவா எடுக்கலாம் அப்படிங்கிற மாரி இந்த கம்பெனிக்கான ரெப்யூட்டேஷன். ஓகேவா? வண்டி நல்லா இருக்கும். இது மைலேஜ் நல்லா இருக்கும். சர்வீஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த ரெப்யூட்டேஷன் இருக்கு பார்த்தீங்களா? அதுவும் கஸ்டமரோட கஸ்டமர் ஒரு வண்டிய குவாலிட்டியா இல்லையான்னு சொல்றதுக்கான ஒரு பாயிண்ட். ஓகேவா? தீஸ் ஆர் ஆல் த ஃபேக்டர்ஸ் விச் determine the quality of a product from the customer's point of view. Sorry. So customer need. ஓகேவா? கஸ்டமர் நீட்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஓகேவா? சோ என்னென்ன நீட் எல்லாம் இருக்கும்? பேசிக் நீட், பெர்ஃபார்மன்ஸ் நீட், எக்ஸைட்மென்ட் இதெல்லாம் நம்ம பார்த்தது தான். பேசிக் நீட்ங்கிறது அந்த வண்டியில லைட் இருக்கணும், ஹாரன் இருக்கணும்னு சொன்னது. ஓகேவா? அதுவே இல்லன்னா கஸ்டமர் வந்து ஹி வில் கெட் வெரி மச் டிசப்பாயிண்டட். பெர்ஃபார்மன்ஸ் நீட்ங்கிறது சேஃப்டி, ஓகேவா? மைலேஜ் இதெல்லாம். அது இருந்துச்சுன்னா ஹி வில் அது எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்றோமோ அந்த அளவுக்கு அவரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். எக்ஸைட்மென்ட் நீட்ங்கிறது அவரே எதிர்பார்க்காதது. ஓகேவா? இதுல ஒரு எக்ஸாம்பிள் குடுத்திருப்பாங்க பாரு எக்ஸைட்டட் நீட். டேபிள் டாப் பெட் கிரைண்டர் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருந்த காலத்துல அந்த டில்டிங் ஃபெசிலிட்டின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அது அந்த கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப டிலைட் பண்ணுச்சு. இந்த மாரி இதுதான் இன்னோவேஷன் சொல்லுவாங்க. இந்த இன்னோவேஷன் தான் ஒரு கம்பெனிய வந்து எவ்வளோ அ நாள் மார்க்கெட்ல லாங் லாங் டெர்மா ஸ்டாண்ட் பண்ண வைக்கும். ஓகேவா? அந்த அப்ப இந்த எக்ஸைட்மென்ட் நீட்ஸ்லி வி ஹேவ் டூ ஃபோக்கஸ். ஓகேவா? அட் அன் அஃபோர்டபிள் காஸ்ட். அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? தென் கஸ்டமர் கம்ப்ளைண்ட். ஓகேவா? ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் கஸ்டமர் எதிர்பார்த்த அளவுக்கு வொர்க் பண்ணல அப்படின்னா வந்து ஹி வில் லாட்ஜ் எ கம்ப்ளைண்ட். ஓகேவா? ஹி வில் கிளைம் வாரண்டி ஆர் ரிட்டர்ன் த காம்போனன்ட். ஓகேவா? அப்படி அந்த இத ரிட்டர்ன் பண்ணும்போது ஓகேவா? அது என்னென்னலாம் டிஃபெக்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் டிஃபெக்டிவா இருக்கலாம், அன்ரிலையபிளா இருக்கலாம், அடிக்கடி மெயின்டனன்ஸ் வர வேண்டியதா இருக்கலாம். டிட் நாட் மீட் த பேசிக் ரெக்யர்மென்ட்ஸ். ஓகேவா? கஸ்டமர் எதிர்பார்த்தத விட ப்ராடக்ட் ரெக்யர்மென்ட் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாம இருக்கலாம். ஓகேவா? அடிக்கடி பிரேக் டவுன் ஆகுறது, டிஃபெக்டிவ் பார்ட்ஸ் இருக்கிறது, டிஃபெக்டிவ் அக்சஸரீஸ் இருக்கிறது. ஓகேவா? இதெல்லாம் ப்ராடக்ட் பத்தின பிரச்சனைகள். ஓகேவா? சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அவனுக்கு சர்வீஸ் பத்தி பாத்தீங்கன்னா, சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் கரெக்ட்டா ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்கிறது. ஓகேவா? கம்ப்ளைண்ட்ட வந்து கண்டுக்காமயே இருக்கிறது. ஓகேவா? அவங்க வந்து பிளசன்ட்டா ஹேண்டில் பண்ணாம ரஃப் அண்ட் டஃப்பா நடந்துக்கிறது கஸ்டமர்ட்ட. ஓகேவா? அ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற மக்கள் வந்து அந்த அளவுக்கு ட்ரெயின்டா இல்லாம இருக்கிறது. கரெக்ட்டா வேலை தெரியாம இருக்கிறது.
ஓகேவா? ப்ராடக்ட் கம்ப்ளைண்ட் நாட் ரிசால்வ்டு ஈவன் ஆஃப்டர் ரிப்பேர்ஸ். ஓகேவா? அவங்க வந்து ரிப்பேர் பண்ணி குடுத்தாலும் அந்த கம்ப்ளைண்ட் சரியாகல. திரும்ப திரும்ப அதே பிரச்சனை வர்றது. ஓகே, இதெல்லாம் வந்து கஸ்டமரை வந்து டிசாட்டிஸ்ஃபை பண்ண வைக்கும். ஓகேவா? அப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் ஃபீட்பேக் எப்படி கலெக்ட் பண்றது? த்ரூ கமெண்ட் கார்ட்ஸ். ஓகேவா? அவங்கள ஏதாவது கார்ட்ல எழுதி போட வைக்கலாம். ஓகே, அல்லது நம்மளே கார்டு வச்சிருப்போம். அதுல வந்து அவங்க ஃபீட்பேக் மாதிரி ஃபில் பண்ண வைக்கலாம். கஸ்டமர் கொஸ்டினேர். ஓகேவா? ஆன்லைன்லயோ இல்ல போன்லயோ இல்ல சர்வே எடுக்கலாம். ஓகேவா? போஸ்ட் டிராக்ஷன் சர்வீசஸ். ஓகேவா? டிரான்சாக்ஷன் சர்வீஸ். ஓகேவா? குடுத்ததுக்கு அப்புறம் அவங்கள ஒரு மாதிரி சர்வே குடுப்பாங்க. ஓகேவா? அந்த சர்வே. ஓகேவா? தென் ரிப்போர்ட் கார்டு, ஃபோக்கஸ் குரூப்ஸ். ஃபோக்கஸ் குரூப்ஸ்னா நம்ம கிட்ட இருக்கிற முக்கியமான கஸ்டமர்ஸ். ஓகேவா? பெரிய பெரிய கஸ்டமர்ஸ வந்து லாயல் கஸ்டமர்ஸ் ரொம்ப நாளா இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து மேனுஃபேக்சரர் டைரக்ட்டா போய் ஐடியா கேட்பாங்க. ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? அப்படின்னா அவங்க வந்து உண்மையா என்னங்கிறத சொல்லுவாங்க. இப்படி பண்ணா இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு. ஓகேவா? ஏன்னா திருப்பி நம்ம கிட்ட தான் அவங்க வருவாங்க. ஓகேவா? அவங்களுக்காக நம்ம செஞ்சு குடுக்குறது. அப்ப வந்து மஸ்ட் கஸ்டமர்ஸே அது இருக்கும். ஓகேவா? அந்த மாரி. அப்புறம் சோசியல் மீடியால டோல் ஃப்ரீ ஃபோன் நம்பர்ஸ், கஸ்டமர் விசிட்ஸ். கஸ்டமர் கிட்டயே நேரடியா போய், ஓகேவா? ஒரு லோக்கலா ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு கஸ்டமர்ட்ட. நம்மளே அங்க போய் நேரடியா மேனுஃபேக்சரே நேரடியா போய் அங்க என்ன ப்ராப்ளம் என்னங்கிறத பார்க்கலாம். அப்புறம் எம்ப்ளாயி ஃபீட்பேக். ஓகேவா? கஸ்டமர்ஸ பத்தின எம்ப்ளாயி ஃபீட்பேக். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம சர்வீசஸ், கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். சோ நம்ம அதுக்கு வந்து கரெக்ட்டா ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஓகேவா? அதுதான். சரியா? கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ கலெக்ட் பண்றோம். ஓகேவா? ஏதோ ஒரு மீன்ஸ்ல. ஓகேவா? கொஸ்டினேரோ இல்ல ஏதோ ஒரு வகையில கலெக்ட் பண்றோம். கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அத வந்து இட் ஷுட் பி ரிசால்வ்ட் குயிக்லி அஸ் பாசிபிள். ஓகேவா? சீக்கிரமா ரிசால்வ் பண்ணணும். அது சிம்ப்ளி ஒரு தேங்க் யூவா கூட இருக்கலாம். இல்ல வந்து அதுக்கு என்ன தேவையோ அத ரெமடியல் ஆக்ஷன் எடுக்கிறது. வித்தின் 15 டேஸ்க்குள்ள முடிஞ்ச வரைக்கும். ஓகேவா? சப்போஸ் அந்த இடத்துக்கு தான் கஸ்டமரோட இடத்துக்கு தான் போய் இப்போ ஒரு பாய்லர், இப்போ ஒரு மெஷின், பெரிய மெஷின்னா அங்க போயிட்டு அங்கேயே போய் செக் பண்ணி இது பண்றது. சர்வீஸ் பீப்பிள் அனுப்புவாங்கல்ல. இப்ப வாஷிங் மிஷின் வாங்குறீங்க. சர்வீஸ் பீப்பிள் வந்து பண்றாங்கல்ல. ஒரு ஆர்ஓ மாட்டுறீங்க. அங்கிருந்து வந்து சர்வீஸ் பண்றாங்களா? அந்த மாரி. ஓகேவா? அப்புறம் இது எல்லாமே வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ, அவ்வளவு சீக்கிரம் பண்றது. அதே மாரி ஃப்ரண்ட் லைன் பீப்பிள். ஓகேவா? அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் கரெக்ட்டா நடந்துக்கிறது. ஓகேவா? சோ ஃப்ரண்ட் லைன் பீப்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஹையர் த பீப்பிள் ஹூ லைக் பீப்பிள். ஓகேவா? மக்கள்ட்ட ப்ளசன்ட்டா நடந்துக்கக்கூடியவங்கள பண்றது, அவங்கள வந்து கரெக்ட்டா ட்ரெயின் பண்றது, அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் அத்தாரிட்டி குடுக்குறது, அவங்கள வந்து ரெகக்னைஸ் பண்றது, அவிங்க அதே மாரி லீடர்ஸும் வந்து முக்கியமா இருக்கணும். ஓகேவா? சோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் விச் வி